உடல்நிலை பாதிக்கப்பட்டது உண்டு. காரணமாக பல இடங்களில் கேட்கிற பொழுது மாந்திரிகம் நடந்திருக்கும் என்ற ஐயப்பாடும் உண்டு. தொழில் தோதுமாக மனதில் போட்டிகள் ஏற்பட்டு பல நஷ்டங்களும் கடன்களும் மனவேதனைகளும் நடந்திருக்கு. வீடு சம்பந்தமாக இப்பொழுது நிம்மதி குறைவும் மனக்குழப்பமும் நடக்கும். வேற என்ன வேணும்? தெய்வனை கோளாறு நடந்திருக்கு. அந்த வீட்டை வெற்றியாக்கிட்டாரு, மகாலட்சுமி நாட்டமும் ஆகிட்டார். இரவில் தூக்கும் பொழுது உனக்கு பல்வேறு காட்சிகளும் பல்வேறு உணர்வுகளும் தோன்றும். பக்கத்துல யாரும் இருப்பதாக ஒரு பிரமை தோன்றும். இது எல்லாத்தையும் தைரியமாடி என்னை 3:30 மணிக்கு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? ஆமா, என்ன வேணும் பிள்ளைக்கு? ஒரு கல்யாணம் முடியும், 10 நாள் கல்யாணம் முடிச்சுட்டா கண்ணை மூடணும். கொஞ்ச நேரம் எல்லாம் பார்க்க முடியும், உள்ள எல்லாம் முடியாது. ஐப்பசி மாதம் சிறந்த வரனாக முருகப்பெருமானுடைய பக்தர் குடும்பத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளை வாரா. வெற்றிகரமா நடக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும், முதற்குள்ள பொம்பளை பிள்ளை பிறக்கும். சரியா? அலங்கார நாயகின்னு பேர் வைக்கிற கருதாமிக்கு கருதாமிக்கு ஒரு கேள்வி எப்ப அவங்க வீட்டு பக்கத்துல கிணறு எது இருக்குதா? இருக்குதோ? இவருக்கு தமிழ் தெரியாது. பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? இவன் குடும்பத்துல முன்னோர்கள் ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த தெய்வம் இப்ப திறகாரங்களாக வீட்டுக்குள்ள இருந்து பிரயோஜனம் இல்லாம இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் நடந்து பொம்பளையுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைவு. எதிர்பார்க்காம பிள்ளைகள் மேல சில வழக்கு விசாரணைகள் வரக்கூடிய நிலைமைகள் உண்டு. அதையெல்லாம் மாற்றி பிரம்மோற்சவத்துக்கு முன்னால திருமணத்தை அதையும் நடத்தினார். என்ன வேதம் எதுவுமே சத்தியாவந்தம் ஒழுங்கா பண்றியா? உண்மையிலே பண்றியா? காணாமல் கேட்டோட மாட்டிக்கிட்டே சில சமயங்கள்ல ஒரு பக்கத்துல வலி எடுக்கும். இவனுக்கு உயிரணுக்களை பெருக்கி தந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு ஸ்ரீமதி தேவின்னு பேர் வைக்க
உங்களுடைய உள்ளத்துல அவநம்பிக்கை இருக்கு, இவன் மூலமா குழந்தை பிறக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லி அந்த சக்தி என்னை வந்து கொடுப்போம். காரணம் கருசாமிக்கு பாப்பா மூன்று முறை என்னைய பார்க்கவா ஒரு மருந்து தாங்க. நாராயணா கோவிந்தா அச்சுதா. டேய் ராஜா, நீங்கள் போயிட்டீங்கன்னா விபூதி இப்படி போகுது கூட்டம் இருக்கும். நீ போறியா? அவங்கள 2 பேரும் பொறுத்துட்டு விபூதி கொடுத்து ஆளுலாம் போயிடக்கூடாதுல்ல. அனி போயிடாது. இன்னொரு காலம் வந்துட்டு வா. ஓட்ட தாண்ட மாட்டான் பாட்டு. வாமா. ஊருக்கெல்லாம் அவள் தான். பிள்ளை பேர் என்ன பேரு? நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது. உன் பிள்ளைக்கு வந்து மாற்று ஏற்பாடு தான் நம்ம செய்யணும். புரியுதா? அது முடியுமான்னு பார்த்தேன். ஆடி அமாவாசைக்கு பிறகு முடியும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு நீ வீணாக போய் துளாவ வேண்டாம். நானே உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவேன். தீர்த்து தரேன். கையில் பணம் வச்சுருக்கேன். தைரியமாக. அடுத்து என் பிள்ளையின் கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவள். அம்மா மணிப்பூர் செட்டு போங்க. ஏக்கா மதுரைக்கா கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? அது உண்டுமா? அப்படியா? கேட்டுருவோம். செக் புக் பார்த்து மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு சாமி சொல்லுதா? யாருக்கும் பண்ணீங்களா? யாருக்கு என்னாச்சு? ஆமாம், கொஞ்சம் நெஞ்சு சம்பந்தமான வலி இருக்கிற கால் வந்துட்டு. உன் பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம்? 12th முடிக்கிறவளை கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவளையும் நல்ல டிகிரி படிக்க வச்சு தரேன். மனசையும் பக்குவப்படுத்தி தரேன். இந்த வருஷத்தில் 2 பிள்ளைக்குமே கல்வி அமைஞ்சிடும். ஒரு பிள்ளை வெளிநாடு சம்பந்தமான கல்விக்கு போகும். நல்லா. கருப்பசாமி யாருடைய உதவியும் இல்லாமல் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். போட சொன்னா போட்டுக்கிறேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார். உன் பையனுக்கு கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை. ஏற்கனவே ஒரு பொம்பளையால் அவன் பாதிக்கப்பட்டு ஏமாந்துட்டான். ஆனால் இப்போ ட்ருன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு அலையுதான். ரொம்ப நண்பர்கள் சரியில்லாமல் இப்போ குழப்பமாகிக்கிட்டு இருக்கு. அவனை நம்பி ஒருத்தையை கட்டி கொடுத்தா அவன் காலம் கழிப்பானாங்கிறது சந்தேகம். ஆனாலும் ஒரு 1.5 மாதத்தில் அவன் மனசை திருத்தி அவனை நிலையான வாழ்க்கையை அமைச்சு உன் மனங்குளிர அவனை நான் வாழ வச்சுட்டாரேன். நல்லா இருக்கும் மகனே. இந்தா செல்வமாக. கருப்பசாமிக்கு அப்படியா? வீடு நிலம் சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? அம்மா எந்த ஊர்? மதுரை. எந்த இடம்? கால் வந்துட்டோம். கரெக்டு தான். ஓகே தான். 2 பேரும்னா எனக்கு நான் ஒருத்திக்கு சொல்ல போகிறேன். பக்கத்தில் நீ கேட்க போகிற. கால் வந்துட்டு என்ன உண்மை அதுதானே? இல்லையா? கண்டுபிடிக்கலாம். ஏக்காங்கவா உன் பத்திரம் எங்கே இருக்குது? மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. சரியா? உட்காருங்க. இது என்ன ரூபாயெல்லாம்? என்ன இதெல்லாம்? கடுமையான காணிக்கையாச்சா? வா பக்கத்தில் கண்ணை மூடு. என்னைய மட்டும் தானே கருப்பசாமி? அப்படியா? அந்த 2 ஆம்பளைங்களுடைய மனத்தை மாற்றி உன் பட்டாவை உனக்கு உருவாக்கி தரேன். இந்தா இப்படி
போய்ட்டு வா. இந்த பணம் கையில் விபூதி வாங்கிறதுக்கு கையை சுத்தமாக வச்சுருங்க. என்ன கையில் என்னத்தையாவது வச்சுக்கிட்டு இருந்தால் உருவாக கொடுக்க முடியாது. போய்ட்டு வாங்க. தந்தே மறந்து கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி. குடும்பத்தோடு வந்திருக்காங்கம்மா. நீ குடும்பத்தோடு வந்திருக்கியா? நீயும் பையனும் தான் வந்திருக்க. ஆனால் நான் குடும்பத்தோடு வந்திருக்கவங்கள கூப்பிட்ருக்கேன். உங்கள் எல்லைக்கு போனேன். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் வருதா? எங்கே இருக்குது? பக்கத்தில் உட்காருங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே 3 வருஷ காலமாக தொழிலும் சரியில்லாமல் நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்கும். என்ன பொட்டளவு நகை கூட வீட்டில் தங்காமல் பேங்க்லேயும் சில ஆட்கள்கிட்டையும் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கும். அதுக்கு எங்கள் உழைப்பு சரியில்லையா இல்லை எங்கள் வீட்டுக்கார ஆம்பளை சரியில்லையான்னு அடிக்கடி சந்தேகமும் பிரச்சனையும் நடக்கும். உண்மையா? ஏன்னா ஆம்பளையை குறை சொல்லாத, அவன் முடிஞ்ச அளவுக்கு தான் உழைப்பான். உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை, மாற்றி செம்மையாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அந்த வீட்டை வளமாக்கி தரேன். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். கடன்லாம் மாற்றிட்டேன். இந்தாடா நல்லா. கருப்பசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வியாபாரம் சம்பந்தமாக வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் வியாபாரம் ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? யாரம்மா வச்சுருக்கீங்க? வியாபாரம் யாரை வச்சுருக்கீங்களா? என்ன வியாபாரம் ஐயா? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் எந்த இடம்? ஓகே. கால் வந்துடும்மா. யாரெல்லாம் வந்தியே? குனியவே மாட்டுக்கான், உடல்நிலை சரியில்லாத பிள்ளை. ஓகே. சரி, அங்கே சாமி நல்லா வைப்பா, நல்லா இருப்பா. புண்ணியம் கிடைக்கட்டும், நல்லா இருங்க. சரி, உட்காரு. இவனுக்கு பிறப்பிலே இப்படி தான் இருக்கா? உட்கார மாட்டானா தம்பி? அடே உன் பேர் என்னடா? பேச மாட்டான். அப்படியா? சரி, கால் வந்துட்டு வாங்க. ஓராண்டு காலம் இவன் செம்மையாகிறதுக்கு ஆகும். அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஆனால் 1 வருஷத்துக்குள்ளே இவன் பேசி கொடுப்பான். பேச வைக்கிறேன். சரியா? கால் வந்துட்டு வரலாம், விபூதி வைக்கலாம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாமா, இந்தாப்பா. வர வைக்கணும், வர வச்சு தரேன். அடுத்த முறை பௌர்ணமிக்கு வரும் பொழுது பார்ப்போம். என்ன? ஓகே. கல்யாணம் யாருக்கு? பொண்ணுக்கு. கால் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல காலில் விடலை அம்மாய். பிள்ளையார் ஒன்று. வேறு யார் இருக்கா? இறந்து கொண்டு வரட்டோமா? உங்கள் தெருவில் போகிற வழியில் எதுவும் சமாதிகள் இருக்கா? உங்கள் ஊருக்குள்ள சமாதி இருக்கோ? பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? இருக்கா? அம்மன் கோயில்? உங்கள் ஊர் எல்லையில் சமாதி கும்பிட்றாங்களாம்ல, அது என்ன சாமி கும்பிட்றது? ஒரு குருவை யாரும் கும்பிடுறாங்களா? சரி, காலில் விட்டு
நீங்கள் பாண்டிச்சேரியா? எந்த இடம்? அதுலேருந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே அரவிந்தர் சமாதி வருமா? நீங்கள் புரிஞ்சது அவ்வளோதான். காலில் வந்துட்டுவாங்க. மாயாதேவி அம்மையாரா யார்? ஒரு வருஷ காலமாக இப்பொழுதுக்கு திருமணத்தை பற்றிய பேச்சும் முயற்சியும் எடுப்பீங்க. இதுவரை எல்லாமே ஒரு சில இடங்கள் பொருத்தமாக வரும், வீட்டில் அதுக்கு தகுந்த பதில் வரல. அதனால் அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி தந்தால் போதுமா? ஆவணி மாதம் கல்யாணம் நடக்கும். அதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே, அதை எடுத்து மாற்றி தரேன், நீ நல்லா இருக்கும் பேசலாம். என்னன்னு கேட்க மாட்டியே? மாந்திரிகம் சொந்தமான பொருள் இருக்குது, அதை மாற்றிட்டா சரியாயிடும். திருவண்ணாமலை வரலாம். என்னப்பா என்ன செய்யணும்? பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? சரி, கால் வந்துட்டு வாங்க. லம்பாக்கிட்டி ஹம்தா என்னண்ணே சோமா இருக்கீங்களா? வாங்க, பக்கத்தில் வாங்க. நீ வந்தோடனே வீட்டு பத்திரத்தை பற்றி நான் பேசுனேண்ணே, என்னப்பா காரணம்? அதில் பிரச்சனை இருக்குது. அதில் தான். சரி, ஓகே. உன் பையனுக்கு இப்போ திருமணம் முடிச்சு வைக்கணும். பையன்கிட்ட கேட்டியா நீ முதல்ல? என்ன சொன்னான்? இப்போ கேட்பான். நல்ல பையன். மெட்ராஸுக்கு போனானா? 4 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் மெட்ராஸை பற்றி கேட்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? பிள்ளை ரொம்ப உல்லாசமாக இருக்கா, அதான் கேட்டேன். இந்தாங்க, இந்த வருஷத்தில் கல்யாணத்தை நடத்தி தரேன். மங்களகரமாக நடக்கும், புகழோடு நடக்கும், வெற்றியாக நடக்கும். போயிட்டாங்க. அதே திருவண்ணாமலை தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தவர்கள். வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா, என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா, வீர வாழ்வு தந்தவா. என்ன வேணும்? கண்ண முடுங்க. அறிவில்லாத கடனை பெற்று ஆவியை துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தான். இப்போதைக்கு அவனுக்கு அந்த டைம் மாறுதான்னு பார்த்தேன், மாறியாச்சு. அவன் ஷார்ட் டெம்பராக அடிக்கடி பேசி பேசி உங்களை இப்போ அவன் சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனசை மாற்றி சாக விடாமல் ஆக்கி அவன் கடனையும் தீர்த்து பொருள் கொடுத்து உதவுனா போதுங்களா? காலில் விட்டுருவான். வெற்றி மாலை கொடுப்பா. போன் சவுண்டாக வைங்கப்பா, அந்த பாட்டு நல்லா இருக்கு. ஐயா கூப்பிடுங்க எல்லாரும். இந்தாப்பா, மரண விழாவை காப்பாற்றுறேன். இப்படி இந்தா, கடன் தீர்ந்தாச்சு. வெற்றி விட்டு மாலையை பக்குவமாக வீட்டில் கொண்டு போய் வைக்கணும். தூரகரை எடுத்து போட்டுறக்கூடாதுப்பா. என்ன 49 நாள் உன் வீட்டில் இந்த மாலை இருக்கணும். போயிட்டு வா. கர்பசாமிக்கு 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 ஆரணி. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. நிலவுக்கு என்னிடம்
என்னடி கோபம் நெருப்பாய் மாறியது. உட்காருங்க. யாருக்கு திருமணம் முடிக்கணும்? அவள் பேர் என்ன பேர்? சில நட்புகளால் அவள் உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, புரியுதா? அதனால் அவள் மனத்தை பக்குவப்படுத்தியிருந்தேன், கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன், பணச்சிக்கல் இல்லாமல் மங்களமாக நடத்துகிறேன். வெற்றியாக நடத்துவீங்க. இந்த அங்கே வைகாலத்தில் உறுதிப்படுத்துவோம். பாப்பா, உன்னுடைய கள்ளமில்லா மனதுக்கு ஆனந்தமாக நடக்குப்பா. கர்மதாமிக்கு கடன்களை பற்றி கேட்க வந்தது யாரு? அம்மா, கடன்கள் பற்றி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? எங்கே நீயோ நானும் அங்கே பொன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு உன்னோடு. எங்கே நீயோ கால் ஒன்று சொல்லலாம். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்த பின்பு உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன். நூறு தரம். கண்ணில் நீரை காணாமல் கண்ணாவும் உனக்கென நான் வாழ்வேன். எங்கே நீயோ? உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் வன்கொலையாக ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணமும் பொம்பளை பித்து தான் காரணம். அதே போல் இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். நீ பெத்த மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால் ஒரு பெரிய கல்யாணத்தை முடித்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி முறையான வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் கடன்களையும் தீர்த்து தரேன். வெற்றி எடுப்பு போட்டுக்கலாம். கர்மதாமிக்கு அப்படியா? தான் தொட்ட தொழில் விருத்தியாகணும்னு கேட்டு வந்தது. என்ன தொழில்டா தம்பி? பேக்கரி. கால் விட்டுவா. அல்வா கிண்டுவியா? கிண்டுன அல்வா விற்றுருவியா? அல்வா கிண்டுவியா? கிண்டுன அல்வா விற்றுருவீங்களா? என்ன கடை? அவன் கடையில் நல்லா அல்வா சூடாக இருக்குது. உங்கள் கடையில் ஆறி போனதை பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கியே. இப்போ எவன்டா வருவான்? கால் வந்துட்டுவா. வா. இப்போ உன் தொழிலுக்கு இடைஞ்சல் இருக்குது, விருத்தி இல்லை. அதை வெட்டியாக்கி தந்தால் போதுமில்ல. உனக்கு கடன் படாமல் காப்பாற்றணும். வியாபாரத்தை கொண்டு வரேன். பௌர்ணமிக்கு முன்னால் என்னை வந்து பார். இந்த கனியை கொண்டு போய் வை. நிறைய ஜனவசியமாகும், வியாபார வசமாகும். போ. வேறு என்ன வேணும்? அடுத்து பேசுவோம். போயிட்டு வா. காங்கேயம். ஏரோப்ளேன் இப்படி தானே சத்தம் கொடுக்கும். என் பொம்பளை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு காட்ட வந்தவங்க. உன் மருமக மனத்தை பார்த்தேன். எதிர்பார்க்காம பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஃபாரின் போகணுன்னு முடிவு எடுத்திருக்கான். உன் பிள்ளையுடைய வாழ்க்கை அதில் குழப்பம் அடைக்கும். அவனை போக விடாமல் தடுக்கிறேன். உன் பிள்ளை கூட சண்டை போடாமல் நிம்மதியாக வாழ வச்சு தரேன். கால் ஒன்று வரலாம். மன நிறைவாக என் முன்னால் உட்காரு பார்ப்போம். இந்தா ஒருநிலைப்பட்ட நல்ல வாழ்வாக அமையும். புரியல. தண்ணியும் போட்டு மாற்றி தரேன். தைரியமாக இருப்பா. கர்மசாமிக்கு எனக்கு தொழிலை வளப்படுத்தி கொடு கருப்பசாமி. நான் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். கால் வந்துட்டு வாப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டா. சாமி உங்ககிட்ட போக மாட்டேங்க ஏன்னு கேட்போம்.
தென்னை மட்டை தென்னை ஓலையெல்லாம் கிடக்கு. என்ன தொழில் பார்க்குற? ஆ, கயிறு மிஷினா? அதான் தென்னை மட்டை தென்னை அது பைப்பர் தென்னை மட்டை தொழில் தானே? ஆ சரி. கிணறு இருக்கா பக்கத்தில்? தண்ணி காலில் விட்டு வா. வாப்பா, இப்போ உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் கடன்களும் மன வருத்தமும் இருந்துக்கிட்டு இருக்குடா. இதை வச்சு கடைசி வரை ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு நிலைமை. அதனால் தொழிலை மாற்றிக்கிடவா அல்லது இதை வளப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? அதனால் என்ன கருப்புசாமியால் ஒரே ஊருக்காரங்களா? நீங்களாம் ஒரே ஊருக்காரங்களா? உண்மையை சொல்லக்கூடாது, பொயிலாக சொல்லணும். வேலைக்கு வரவங்கள வேலைக்காகவே தான் வச்சுக்கணும்ப்பா. போய்ட்டு வா, கால் வந்துட்டு வா. சில பேருடைய சாபத்தையும் பாவத்தையும் நம்ம தலையில் வாங்கக்கூடாது, புரியுதா? அதனால் இன்னொரு 3.5 மாதத்துக்கு இந்த தொழிலை ஓட்டு. ஆண்டறிக்கை ஆவணி மாதம் வந்த பிறகு தொழிலை மாற்றி தாரேன், நல்ல விருத்தியும் தாரேன், உனக்கு கடன் இல்லாமல் உன்னை நல்லா வாழ வச்சு தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, முடிச்சு தாரேன். சந்தோஷமா என்னை பார்த்துக்கா. இன்னும் 3 தடவை என்னை வந்து பாரு. கருப்புசாமிக்கு கருப்புசாமி, என் வீட்டை விற்கவா நிலத்தை விற்கவா? என்ன வீட்டுக்குள்ள ஆம்பளை வாடி இல்லை? வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? அப்படியா? வீட்டில் ஆம்பளை வீடு அடங்கி இருக்காரா? ஊர் உலகம் சுற்றுறாரா? சரி, கால் வந்துட்டு வாங்க. வாங்க பக்கத்தில் உட்காருமா. அவர் மேலே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனால் ஒன்று அவர் வீட்டை விட்டு போகணும், அதனால் வீடு உங்களை விட்டு போகணும். வீடு உங்களை விட்டு போகும். நிலையாகி நிலையாகி கலையாகி பணமாகி வருவாய். கருப்புசாமிக்கு நான் வச்சுருக்க கோயில் ஐயப்ப சாமி கோயிலும் நல்லாகணும், என் தொழிலும் நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க. அப்பா, சரி, நல்லா இருக்குப்பா. உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? என்ன தொழில்? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. நகைக்கடை தொழிலில் கண்ணேறு பட்டிருக்கு. போட்டி பொறாமையால் இப்படி இருக்கானே, அந்த கண்ணேரை நீக்கி ஜனவசியம் பணவசியத்தை உருப்பாக்கி வியாபாரத்தை விருத்தியாக்கி தரேன். நிறைய பொருள்களை வாங்கி வச்சு நீ விலையாகும். இந்தா. ஆமாம்மா, ஆவணிக்குள்ளே எல்லாமே வெற்றியாக நடந்துடும். சந்தோஷமா இருங்க. கருப்புசாமிக்கு அதே காங்கேயம். காங்கேயமா உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் மாகாளியம்மன் கோயில் எங்கே இருக்கியா? நீ தானே? கால் வந்துட்டு வாப்ப. வெற்றிவேல் முருகனுக்கு. குழப்பவாதியா நீ? அப்போ இன்னொரு தடவை கால் வந்துட்டா பார்ப்போம். என்ன குழப்பவாதின்னு பார்க்க முடியல. வாப்பா. என்னடா வேணும் தம்பி? வண்டி ஓடணும். வண்டி புக்கு ஓம் பேருக்கு இருக்கா? இன்னொருத்தம் பேருக்கு? இதுக்கு முன்னால் யார் பேருக்கு இருந்துச்சு? ஏன் வச்சுருந்த அப்படி? அப்படியா? இந்தா. சரி, இந்தா. லட்சமாக சம்பாத்தியம் பண்ணுவோப்பா. இந்தா வெட்டி நல்லா. இந்தா. இது என்னது? யாருக்கு? உங்கள் அப்பனுக்கா? இந்தா, நல்லா இருக்கு.
காலில் வந்துட்டு வாப்பா. உங்கள் அப்பனுக்கான கேட்டால் அவன் ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே, சொல்ல மாட்டேக்கான் பாரு. அப்போ கரெக்டாக நீ என்ன நினச்ச நீ? சரி இருக்கும், வாங்கிட்டே பேசுவோம். ஒரு 4 மாதத்துக்கு இந்த வண்டியை வச்சுக்காப்பா. அடுத்து இதே வண்டியவே மாற்றிட்டார். நல்லா அது நல்ல பிள்ளையா ஆனந்தமாக பிறந்துடும், சந்தோஷமாக இருக்கு.